Hi, welcome to 10 minutes GK. நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து 6th அறிவியலோட செகண்ட் டேர்ம்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே கவர் பண்ண போறோம். நேத்து வீடியோல 6th அறிவியலோட ஃபர்ஸ்ட் டேர்ம் क्वेश्चंस எல்லாமே பார்த்தோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாத்துக்கோங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம செகண்ட் டேர்ம் பார்க்க போறோம். இப்போ 6th சயின்ஸ்ல செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 7 லெசன் இருக்கு. அந்த 7 லெசன்ல இந்த 7வது லெசன் வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல. மீதி இருக்கிற இந்த 6 லெசன்ல இருக்கிற முக்கியமான क्वेश्चंस மட்டுமே நம்ம பார்க்க போறோம். क्वेश्चंस வந்து புக் பேக் क्वेश्चंस இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருப்பாங்கல்ல அந்த கண்டென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் புக்குள்ள இருக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ 6th அறிவியலோட செகண்ட் டேர்மில் கொஷின்ஸ் கேட்டால் இதை தாண்டி கண்டிப்பாக கொஷின்ஸ் வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. நேற்று ஃபஸ்ட்டு டேர்மில் 1லேருந்து 25 வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் டேர்ம் வந்து 26th கொஷின்லேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். வெப்ப ஆற்றலின் SI அலகு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜூல். வெப்பத்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு கேலோரிகள் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் SI அலகு எதுன்னு கேட்டால் ஆன்சர் ஜூல் தான் போடணும். 27th ஒன் வெப்பநிலையின் SI அலகு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி கெல்வின். டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஃபாரன்ஹீட்டும் யூஸ் பண்ணுவாங்க, செல்சியஸும் யூஸ் பண்ணுவாங்க, கெல்வினும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் SI யூனிட் எதுன்னு கேட்டால் கெல்வின் தான் நீங்கள் போடணும். 28th ஒன் மனித உடலின் இயல்பான வெப்பநிலை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 37 டிகிரி செல்சியஸ். இதை வந்து ஃபாரன்ஹீட்டில் கேட்டால் ஆன்சர் வந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். 29th ஒன் ஆய்வக கருவிகள் எந்த கண்ணாடியால் செய்யப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் டி பைரெக்ஸ் கண்ணாடி. இதுக்கு இன்னொரு பேர் வந்து போரோசிலிகேட் கிளாஸ். போரோசிலிகேட். 30th ஒன் பூமியில் இதுவரை பதிவான மிக குறைந்த வெப்பநிலை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி -89 டிகிரி செல்சியஸ். இதுவே பூமியில் இதுவரை பதிவான மிக அதிகமான வெப்பநிலை எதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து 59 டிகிரி செல்சியஸ். 31st ஒன் பின்வருவனவற்றில் எது மின் கடத்தா பொருள்களுக்கு உதாரணம்? எதில் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகாதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி கண்ணாடி. செம்பு, இரும்பு, தூய்மையற்ற நீர் வந்து மின் கடத்தும் பொருள்களுக்கு உதாரணம். 32nd ஒன் பின்வருவனவற்றில் எது பதங்கமாதலுக்கு உதாரணம்? இப்போது ஒரு பொருள் வந்து திடமாக இருக்குதுன்னு வைங்களேன், அதாவது சாலிடாக இருக்குது, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வாயு நிலைக்கு மாறும். அதை தான் பதங்கமாதல்னு சொல்லுவாங்க. அதோட ஆன்சர் வந்து அமோனியம் குளோரைடு. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கற்பூரம். கற்பூரம் வந்து சாலிடாக இருக்கும், அதுக்கப்புறம் லிக்விடாக மாறாது, ஸ்ட்ரெயிட்டாக கேஸாக மாறிடும். அதுதான் பதங்கமாதல்னு அர்த்தம். 33rd ஒன் எது பொது கரைப்பான் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி தண்ணீர். 34th ஒன் மின் விளக்கை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி தாமஸ் ஆல்வா எடிசன். 35th ஒன் டைனமோவை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மைக்கேல் ஃபாரடே. 36th ஒன் வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் வானிலை நிலைகள் மாறுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடிவளி மண்டலம். அடிவளி மண்டலத்தை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவாங்க. 37th ஒன் நமது வளிமண்டலத்தில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 78%. நம்மளோட வளிமண்டலத்தில் அதிகமாக இருக்கிற கேஸ் எதுன்னு கேட்டால் நைட்ரஜன் தான். எவ்வளோ? 78%. நைட்ரஜனுக்கு அடுத்து எந்த கேஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்டால் ஆக்சிஜன். அது வந்து 21% இருக்கும். 38th ஒன் எந்த அடுக்கு விமானம் பறக்க ஏற்றதாக கருதப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி அடுக்கு வளி மண்டலம். இதை வந்து இங்கிலீஷில் ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க. 39th ஒன் காற்று ஒரு அடிப்படை பொருள் அல்ல, ஆனால் பல வாயுக்கள் அடங்கியுள்ள ஒரு கலவை என்று நிரூபித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜோசப் பிரீஸ்ட்லி. இவர் எந்த வருஷம் இதை சொல்லியிருப்பார்னா 1774 சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் நேம் வச்சது வந்து யாருன்னு கேட்பாங்க. அதோட ஆன்சர் வந்து லவாய்சியர். 40th ஒன் ஒளி சேர்க்கையை மேற்கொள்ள தாவரங்களுக்கு சூரிய ஒளி அவசியம் என்பதை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜான் இன்ஜன்ஹவுஸ். 41st ஒன் நைட்ரஜனை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ரூதர்ஃபோர்டு.
நைட்ரஜனோட சிம்பிள் வந்து N2. 42nd ஒன், மனித நுரையீரல் வெளியேற்றும் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் சதவீதம் எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் டி 4%. 43rd ஒன், எந்த நிறமி இருப்பதால் தாவரங்கள் பச்சை நிறத்தில் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் டி குளோரோஃபில். 44th ஒன், உலர் ஐஸ் என்றால் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி திட கார்பன் டை ஆக்சைடு, அதாவது சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு ஒரு கேஸ்ன்னு தெரியும். அந்த கேஸை வந்து -57 டிகிரி செல்சியஸில் கூல் பண்ணும்போது என்னவா மாறும்னா சாலிடாக மாறும். இதை தான் நம்ம ட்ரை ஐஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மீன்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐஸ் யூஸ் பண்ணுவாங்களே, அதுதான் இந்த ட்ரை ஐஸ். 45th ஒன், மைக்ரோஃபியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ராபர்ட் ஹூக். இந்த புக் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருப்பார்னா 1665. இந்த புக்கில் தான் ஃபஸ்ட்டு டைம் செல்லுன்ற வார்த்தையை வந்து இவர் சொல்லியிருப்பார். 46th ஒன், மிகப்பெரிய செல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி தீக்கோழியின் முட்டை, அதாவது ஆஸ்ட்ரிச் எக்கு. இதோட அகலம் வந்து எவ்வளோனா 170 மில்லிமீட்டர். இப்போ கொஷினை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. கொஷினில் வந்து மிகப்பெரிய செல் எதுன்னு பொதுவாக கேட்டால் இதை தான் நம்ம சொல்லணும். இதுவே மனித உடலில் மிகப்பெரிய செல் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும்னா ஆன்சர் வந்து நர்வ் செல், நரம்பு செல்கள். 47th ஒன், மனித உடலில் எத்தனை செல்கள் உள்ளன? இது வந்து உங்களுக்கு தெரியுமா கண்டென்ட்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3.7 × 10^13. 48th ஒன், பின் வருவனவற்றில் எது யூகரியாட்டிக் செல் அல்ல? ஆன்சர் ஆப்ஷன் டி பாக்டீரியா. பாக்டீரியாவோட செல் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் செல்லுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது, உண்மையான நியூக்ளியஸ் இருக்காது. 49th ஒன், செல்லின் சேமிப்பு கிடங்கு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி நுண்குமிழ்கள். நுண்குமிழ்கள்லாம் இங்கிலீஷில் வேக்யூல்ஸ். மைட்டோகாண்ட்ரியாவை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவாங்க, அதாவது செல்லின் ஆற்றல் மையம். அதுக்கப்புறம் நியூக்ளியஸ், அதாவது உட்கரு. இதை வந்து செல்லின் மூளைன்னு சொல்லுவாங்க, அதாவது பிரெயின் ஆஃப் த செல். 50th ஒன், மனித உடலில் எத்தனை முக்கிய உறுப்பு மண்டலங்கள் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 8. 51st ஒன், மனித உடலில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 206. அதாவது குழந்தையாக இருக்கும்போது 300 இருக்கும், அதுக்கப்புறம் 206 மாறிடும். ஒரு சில சின்ன சின்ன போன்ஸ்லாம் என்ன ஆகும்னா ஒன்றா ஜாயின் ஆகிடும், அதனால் அது வந்து 1ன்னு கணக்கு எடுத்துருவோம் போக போக. 52nd ஒன், பின் வருவனவற்றில் எது எலும்பை எலும்புடன் இணைக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி இணைப்பு இழைகள். அதுக்கு இங்கிலீஷில் வந்து லெகமெண்ட்னு பேர். இப்போ இதே கொஷின் வந்து எலும்பை தசையோடு இணைக்கிறது எதுன்னு கேட்பாங்க, அதாவது போனை வந்து மசில் கூட இணைக்கிறது எதுன்னு கேட்பாங்க. அதுக்கு பேர் வந்து தசை நார், அதாவது டெண்டான்ஸ், இல்லைனா தசை நார்கள்னு வாங்க. 53rd ஒன், விலா எலும்பில் எத்தனை எலும்புகள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 24. இந்த கொஷினும் கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள். விலா எலும்பில் எத்தனை ஜோடி எலும்புகள் இருக்குன்னு கேட்டால் ஆன்சர் வந்து 12. மொத்தம் 12 ஜோடி இருக்குது. மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்குன்னு கேட்டால் 24. கொஷினை கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. 54th ஒன், மனித உடலில் உள்ள மிக சிறிய எலும்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அங்கவடி. அங்கவடினா ஸ்டேப்ஸ்னு அர்த்தம். இதோட லென்த்து வந்து 2.8 மில்லிமீட்டர் தான். இது வந்து எங்கே இருக்குன்னா காதில் இருக்குது. 55th ஒன், கைகள் மற்றும் கால்களில் காணப்படும் தசைகள். ஆன்சர் ஆப்ஷன் சி இயக்கு தசைகள். இயக்கு தசைகள்னா வாலண்டரி மசில்ஸ். 56th ஒன், உணவு குழாயின் நீளம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி 9 மீட்டர். 57th ஒன், பின் வருவனவற்றில் எது உணவு சுவாச குழாய் மற்றும் நுரையீரலுக்குள் நுழைவதை தடுக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி எபிக்ளாட்டிஸ். எபிக்ளாட்டிஸ். 58th ஒன், பின்வரும் எந்த சவ்வு நுரையீரலை மூடுகிறது?
ஆன்சர் ஆப்ஷன் சி ப்ளூரா. இப்போ இதுவே இதயம் அதாவது ஹார்ட்டை வந்து கவர் பண்ணுற அந்த லேயர் பேர் என்னன்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து பெரிகார்டியம். 59th ஒன், இரத்த சிவப்பணுக்கள் எதில் உற்பத்தி செய்யப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் பி எலும்பு மஞ்சை, அதாவது போன் மேரோ. 60th ஒன், மனிதர்களின் சாதாரண நாடி துடிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி நிமிடத்திற்கு 72 முதல் 80 முறை துடிக்கிறது, அதாவது 72லேருந்து 80 டைம்ஸ் பெர் மினிட். 61st ஒன், மூளையை பாதுகாக்கும் சவ்வு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மூளை உறைகள். இதுக்கு இன்னொரு பேர் வந்து மெனிஞ்சஸ்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் மெனிஞ்சஸ்னு கூட இருக்கும் ஆப்ஷனில். இந்த மெனிஞ்சஸ் வந்து 3 அடுக்கு இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம 7th 8th படிக்கும்போது பார்ப்போம். 62nd ஒன், சிறுநீரகத்தின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு அலகு என்ன என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெஃப்ரான்கள், அதாவது நெஃப்ரான்ஸ். சரிங்களா, இதோட 6th அறிவியலோட செகண்ட் டேர்மில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து 6th அறிவியலோட 3rd டேர்ம் பார்ப்போம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.